சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அதிமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் திட்டமிட்டபடி நடைபெறுமா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. இன்று சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வரும். இப்படி அமலுக்கு வரும் பட்சத்தில் அதிமுக கூட்டணியுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதில் சிக்கல் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம் கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். சாலமன், தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், போதைப் பொருட்கள் புழக்கம் முதலானவற்றை கட்டுப்படுத்திய தவறியதாக திமுக அரசை கண்டிக்கும் வகையில அதிமுக கூட்டணி கட்சியினர் வருகிற 17ஆம் தேதி தமிழகம் முழுவதுமே ஒரு பெருந்திரளான ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக திட்டமிட்டு இது தொடர்பாக அவர்கள் அறிக்கையும் வெளியிட்டு இருந்தனர். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தலைமையில சென்னையிலும், அது மட்டுமின்றி மதுரையில பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனோட தலைமையிலையும் என பல்வேறு கட்சி தலைவர்கள் இதுல ஒன்றிணைந்து போராட்டம் மேற்கொள்ள திட்டமிட்டு இருந்தனர். இது தொடர்பான அறிக்கையும் வெளியிடப்பட்டிருந்த நிலையில இன்று மாலை 4 மணி அளவுல தேர்தல் ஆணையம் தமிழகத்துல உள்ளிட்ட 5 மாநிலங்கள்ல இந்த தேர்தல் தொடர்பான தேதியை அறிவிக்க இருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிகளானது தமிழகத்துல அமலுக்கு வந்துவிடும். அதன் பின்னர் எதுவாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்திடம் நாடித்தான் முடிவு செய்யப்படும். அதாவது தெருமுனை பிரச்சாரங்கள், அது போல வாக்கு சேகரிப்பு, போராட்டம் உள்ளிட்டவை அனைத்து இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தேர்தல் ஆணையத்திடம் நாடி அவர்கள் அனுமதி கொடுத்த பின்பே இதை நடத்த முடியும். பொதுவாக எந்த பகுதியில நடத்துறோமோ அந்த காவல்துறையிடம் அனுமதி கொடுத்துவிட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய கண்டிஷன்களை பின்பற்றி அவர்கள் போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தலாம். ஆனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்று மாலை முதலே வந்தால் அதன் பின்னர் தேர்தல் ஆணையம் தான் நடத்த முடியும். அதனால இந்த அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதில் ஒரு சிக்கலானது ஏற்பட்டிருக்கிறது. இப்போ தேர்தல் நடத்தை விதிகள் வந்தவுடன் அவர்கள் மீண்டும் தேர்தல் ஆணையத்திடம் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக கடிதத்தை அவர்களிடம் கொடுக்க வேண்டும். அவர்கள் சம்மதித்த பின்னரே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவிடும். அவர்கள் சம்மதிக்கவில்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.